ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, கார் லோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காரை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் காரை எப்படி வாங்குறது, கார் லோன் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்லை இல்லைங்களா? அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கார் வாங்க போறீங்கன்னா இந்தந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே வந்துட்டு எடுத்துட்டு போகிற வேகத்துல காரை பை பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு முழுமையாக பாருங்க. சரி, ஓகேங்க. நான் வந்துட்டு கொடுத்த விஷயங்களை தான் பார்க்க போறேன். இதுல இன்கம் ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லைங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா கீழே லிங்க் இருக்கு, நீங்க போய் பாருங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோவா தாங்க இருக்கும். அதை போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. முதல்ல காரை நம்ம டியூ போட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றதுக்குள்ள போயிடலாங்களா? கார் டியூ போட்டு வாங்குறது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மெஜாரிட்டியா நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறேன். நிறைய பணக்காரங்க கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களே இஎம்ஐல தான் கார் வாங்குவாங்களாம். என்ன சொல்றேன், அவங்களாம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ரெடி கேஷ் நீங்க அவ்வளவு பல்கா கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி லொட்டு லோஸ்க்கு சில விஷயங்கள் அப்படின்றத நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். லட்சக்கணக்கில் கார் எடுக்கொள்ற இது எல்லாமே நடக்கும். புது கார் எடுக்கொள்ற அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க வந்துட்டு இதுல கையில வாங்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க அக்கௌண்ட்ல தான் போட்டாகணும். இதை வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் வந்துட்டு லோன் அப்படின்றத போவாங்க. இதனால வந்துட்டு டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது வரும். இவங்க நம்ம டியூ கட்டுறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் அப்படின்றது வரும். அதனாலதான் நிறைய பணக்காரங்க எல்லாருமே இந்த எக்ஸ்பென்சிவான காருக்குள்ள போய் இறங்குறது. அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு கார்ல இருக்கிறது நார்மலா சின்ன கார்ல கூட இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தெரியும். இதுல வந்துட்டு நிறைய பிரஸ்டீஜ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போறாங்க. அண்ட் அதே போல வந்துட்டு ஹோட்டலும் நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கு. அதை விட சின்ன சின்ன ஹோட்டல்ல சூப்பரா இருக்கும். ஆனா ஏன் பெரிய ஹோட்டலுக்கு போறாங்க? ஏன்னா அங்க ஜிஎஸ்டி லோட்டு லோஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்காக. நம்ம ஏன் ஆடிட்டிங் பக்கம் போறோம்? சரி, ஓகே, அதை அப்படியே ஓரந்தில் வச்சிருங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். சரிங்க. இப்போ நம்ம கார் வாங்குறது அப்படின்றது நம்மளுடைய விருப்பம். அதே போல வந்து இஎம்ஐ போலாமா வேணாமா அப்படின்றது உங்களுடைய விருப்பம். அதுல இருக்கிற ஒரு சில நுணுக்கங்களை சொல்லிட்டேன். ஆனா அந்த காசை நீங்க ஏதாவது ரொட்டேஷன் பண்றதுல இல்ல வந்து எஃப்டில போட்டு வச்சீங்கன்னா இந்த கார் இது முடியறதுக்குள்ள இதை விட அதிகமான அமௌண்ட் அப்படின்றது உங்களால சம்பாதிக்க முடியும். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, நான் முழுசா ரெடி கேஷ் கொடுத்தா கார் வாங்க வேணாம், சூப்பர், தாராளமா போய் வாங்கிங்க. நல்ல விஷயம். யாரும் உங்களை வந்துட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதாவது மாசம் இஎம்ஐ கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு சொல்லிட்டு. கார் எடுக்க என்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஃபைனான்ஸுமே எதிர்பார்ப்பாங்க. பட் இப்போ அப்கிரேட் அப்படின்றது ஆயிட்டு இருக்கிறதுனால ஐசிஐசி பேங்க்ல இன்கம் ப்ரூஃபே இல்லாம 750 அபவ் சிவில் ஸ்கோர் இருந்தாலே போதும், உங்களுக்கு கார் லோன் அப்படின்றத ப்ரொவைட் பண்றாங்க. இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை. அப்போ அதுக்கு வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றது வந்துட்டு கேட்பாங்க. இல்லை நான் வந்துட்டு ப்ரூஃப் இல்லாத பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது காய்கறி வண்டி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க எவ்ரிடே வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை எனக்கு மந்த்லி பணம் வரும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மந்த்லி பேமெண்ட்டையே வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லப்பா என்கிட்ட சேலரி ஸ்லிப் இருக்குது, என்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஈஸியா லோன் அப்படின்றது வந்துட்டு கிடைச்சிரும். கார் லோன்ல இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். காரோட வந்துட்டு விலை நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஒரு சிலர்லாம், ஏன்னா நான் முதல்ல அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கார் மொத்தமா ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டு வந்துட்டு ஒரு 12 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப லோன் எல்லாமே 12 லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அங்க போனோடனே அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்துட்டு காரினுடைய எக்ஷோரூம் பிரைஸுக்கு தான், அதாவது காரினுடைய வந்துட்டு இந்த ரோட் டாக்ஸ் இதெல்லாம் இல்லாத பிரைஸுக்கு மட்டும்தான் நாங்க லோன் அப்படின்றது கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து 70%, 80%, 60%, இல்லை வந்து 100% அப்படின்றது மாறும். எனக்கு வந்துட்டு காரினுடைய டோட்டல் எக்ஷோரூம் பிரைஸ்ல 100% அப்படின்றது கொடுத்தாங்க. எனக்கு 8,75,000 சொல்ற சம்திங் ஒன்று வந்துச்சு, 8,90,000 என்னமோ சம்திங் வந்துச்சு. அந்த ஒரு அமௌண்ட் அப்படியே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கட்டக்கூடிய பணம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சசரிஸ் நான் ஏதாவது அங்கே போட்டேன்னா அதுக்கான பணமும், அண்ட் ரோட் டாக்ஸு, அப்புறம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கான இந்த 3க்கான பணமும் தான் நான் வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இதனுடைய தொகை அப்படின்றது எந்த காரை எடுத்துக்கிட்டாலும் அசால்ட்டா 1 லட்ச ரூபா அப்படின்றது வந்துருங்க. இதுல நீங்க மினிமம் அமௌண்ட் வந்துட்டு நான் கட்ட போறேன் பாத்தீங்களா, அந்த மினிமம் அமௌண்ட் நான் வந்துட்டு கட்டக்கூடியது என்னுடைய கார் 100% அப்ரூவ் ஆச்சுன்னா நான் வந்துட்டு ஷோரூம்க்கு எதுவும் பணம் கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் ரோட் டாக்ஸ் இது வந்துட்டு இது ரோட் லெஸ்க்குன்னு மட்டும் கட்டிட்டு போயிடுவேன் நான். ஆனா என்னுடைய இதுல இப்ப 1 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சின்ன காரா நீங்க போறீங்க அப்படின்னா அது ஒரு 60,000-70,000 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும்.
ஆனா நீங்க பெரிய காருக்குள்ள போறீங்கன்னா அதுல வந்துட்டு கண்டிப்பா 1 லட்சம் அபோ 1.5 லட்சம் இந்த மாதிரி ரேஞ்ச் அப்படின்றது வந்துடும். ஆனா 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தாதான் உங்களுக்கு கார் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காரினுடைய பிரைஸ்ல உங்களுக்கு 100% எக்ஷோரூம் பிரைஸ்ல 100% வந்துட்டு உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஃபைனான்ஸ்தாரர் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் தான் நீங்க வந்து மெயினா கட்டியே ஆகணும். அது கம்பல்சரி கட்டணும். இன்சூரன்ஸ்ல நீங்க காம்ப்ரமைசன் பேசுறது இல்ல நீங்க வந்து வெளியில பண்றது அதெல்லாம் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா உடனே பண்ணி ஆகணும் அப்படின்றது. அது பண்ணி நீங்க காட்டினாதான் காரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நீங்க போறதா இருந்தா போட்டுக்கலாம், இல்ல வெளியில வந்துட்டு இதுல கூட போட்டுக்கலாம். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களால வந்துட்டு வெறும் 50,000 இருந்தாலே போதும். உங்களால ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி கார் அப்படின்றது எடுக்க முடியும். இந்த டவுன் பேமெண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயத்துல டவுன் பேமெண்ட் அப்படின்றதே வருது. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 100% பண்ணிட்டாங்க, நம்ம 1 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. வீட்டுக்கு வந்து நம்மள்ட்ட சைன் வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சைன் அப்படின்றது வாங்குவாங்க. ஷோரூம்லயே எல்லா விஷயமும் முடிச்சுக்கிட்டீங்கனாலும் ஒரு வெரிஃபிகேஷன் அப்படின்றது காருக்காக வீடை வந்துட்டு வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. அது நடந்தே தீரும். இந்த இடத்துல அவங்க ப்ரூஃபா கேட்கக்கூடியது என்னன்னா 2 பேர் வந்துட்டு கேட்கறாங்க. ஒருவேளை நீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரலைன்னா 2 வந்துட்டு அப்ளிகேஷன் அப்படின்றது கேட்பாங்க. இல்ல நார்மலாவே 2 அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து கேட்கறாங்க. நீங்க உங்க மனைவி இல்ல உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு போட்டோ இது அப்படியே அவங்களுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டோ ஒரு போட்டோ இல்ல 6 போட்டோ அப்படின்றது கேட்டாங்க. 6 போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இதாக கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃபே இல்லைனாலும் நீங்கள் இதில் லாகின் பண்ணிட்டாலும் சரி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. இது மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. நேரில் வந்து சைன் அப்படின்றது வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த வித டீட்டெயில் அப்படின்றதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் இன்னும் குறிப்பாக நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்றது கம்பல்சரி வந்துட்டு கேட்பாங்க. இதுவும் வந்துட்டு அப்ளிகேபிள். இந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே போதுமான ஒன்று தான். ஈஸியாக உங்களால் லோன் அப்படின்றத வந்துட்டு எடுத்துக்க முடியுங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் கொஞ்சம் டைமிங் அப்படின்றது வந்துட்டு எடுத்துக்கும், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாலே உங்களால் அழகா லோன் அப்படின்றது எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 700 அபோவ்லேயே எல்லாமே லோன் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனான்ஸ்க்கு வந்துட்டு நான் போய் ஒரு ஃபைனான்ஸை தேடணுமா இல்லை அவங்களே ஒரு ஃபைனான்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போயெல்லாம் தேடவே தேவையில்ல. ஷோரூம் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்டாலும் எனக்கு கார் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு நீங்க வந்துட்டு 500 கூட வச்சுட்டு போங்க. 500 சிபில் ஸ்கோர் இருந்தாலும் உங்க சிபில் ஸ்கோருக்கு லோன் அப்படின்றத யாரு கொடுப்பாங்களோ. ஏன்னா நான் அப்படியே குப்பை மாதிரி ஒவ்வொரு ஃபைனான்ஸும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சார் இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா இங்க பாருங்க எல்லாம் 1 2 3 4 5 இப்படிதான் நின்னுவாங்க. நான் பாருங்க இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இப்படிலாம் வந்துட்டு என்ன என்ற அளவுக்கு வந்துட்டு அங்க ஃபைனான்ஸ் அப்படின்றது அவங்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு ஃபைனான்ஸ் அப்படின்றதும் இருக்கிறாங்க உங்களுடைய சிவில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி லோன் தரது. அதனால சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கேயே முடிவு பண்ணிடாதீங்க. நேராக கிளம்பி ஷோரூம் போங்க. ஷோரூம்ல அவங்களே சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபைனான்ஸ்குள்ள போங்க, இவ்வளோ சிவில் ஸ்கோர்னா இப்படி போங்க, உங்கள்கிட்ட வந்துட்டு சேலரி ஸ்லிப் இருக்குன்னா இவங்கள்ட்ட போங்க இப்படி போங்கன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பண்ற வேலை என்னன்னா முதல்ல ஷோரூம் கம்பல்சரி விசிட் பண்ணிடுங்க. இங்கேயே எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. முதல்ல ஷோரூம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்றீங்கன்னா மற்றபடி டீட்டெயில் அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஷோரூம் விசிட் பண்ணீங்கனாலே பர்சனலா அவனே எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆமாங்க லைசன்ஸ் ரொம்ப முக்கியம், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. லைசன்ஸும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான். இதுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமாவே மெசேஜ் பண்றேன். அப்படி இல்லைன்னா அந்த கமெண்ட் நிறைய பேருக்கு தேவைப்படுது, அந்த கேள்விக்கான பதில் நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னா அது ஒரு வீடியோ கூட நான் பண்ணி விட்டுறேன் நான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். கார் சம்பந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம். இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.